இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 29ஆம் தேதி தாயாம் திரு அவை சால்ஸ்பர்க் நகரத்தினுடைய புனித ரூபர்ட் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. ராபர்ட் அல்ல, ரூபர்ட். இவர் பிறந்தது ஜெர்மானியா மற்றும் பிரான்ஸ் தேசத்தினுடைய எல்லையில் இருக்கிற ஒரு கிராமத்துல, பணி செய்தது ஆஸ்திரிய தேசத்துல என்று நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, குருத்துவ பயிற்சிகளை முடித்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு இவர் இறை வார்த்தையை அறிவிக்கிற பணியிலும் மக்கள் நல பணியிலும் ஈடுபட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இவருடைய நல்லொழுக்கத்தையும் விசுவாசத்தையும் கண்ட திருச்சபையினுடைய தலைவர்கள் இவரை ஆயர் நிலைக்கு உயர்த்தினார்கள் என்றும், அதற்கு பிறகும் ஏழ்மையிலும் எளிமையிலும் இவர் பணி செய்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இவர் சால்ஸ்பர்க் என்கிற நகரத்துல பணி செய்ததாகவும், இவருடைய திருவுருவ படத்தை நம்ம பார்க்கிற நேரத்துல ஒரு உப்பு பாத்திரத்தை கையில வைத்திருப்பது போல இருக்கும். சால்ஸ்பர்க் அப்படின்னு சொன்னேன்னு ஒரு நகரம். அந்த நகரத்துல உப்பினுடைய பயன்பாடை அறிந்து அதை ஒரு வாணிப பொருளாக மாற்றியதுல மிகப்பெரிய பங்கு இந்த புனிதருக்கு இருக்கிறது. அந்த நகரத்தை நிர்மாணித்தவர், கட்டி எழுப்பியவர் இந்த புனிதர் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஏழ்மையிலும் எளிமையிலும் கடின உழைப்பிலும் இறைவனை கண்ட இந்த புனித ரூபர்ட் ஏழ்மையிலும் எளிமையிலும் வாழ்ந்து இறைவனுக்கு புகழ் சாற்றினார் இந்த புனிதர் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் இறைவனை ஏழ்மையிலும் எளிமையிலும் காணவும் அவரை பின்பற்றவும் முயற்சி செய்வோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான உவமையை தருகிறார். அந்த உவமையில இருவர் இறை வேண்டல் செய்கிறார்கள். அதுல ஒருவர் பரிசேயர், மற்றொருவர் வரி தண்டுபவர். பரிசேயர் கோயிலுக்கு உள்ளே சென்று தன்னை ஒரு நீதிமானாக நினைத்து கொண்டு ஆண்டவர் திருமுன்னிலையில தன்னை முதன்மைப்படுத்தி, தன்னுடைய நற்செயல்களை முதன்மைப்படுத்தி இறைவனிடத்துல ஒரு இறைவேண்டல் செய்கிறான். கடைசியில இறைவனுடைய கைமாறை பெறாமல், இறைவனுடைய அருளை பெறாமல் திரும்பி செல்லுகிறான். ஆனால் அங்கு வரி தண்டுகிற ஒருவர் கோயிலுக்கு உள்ளே வருவதற்கும் அச்சப்பட்டு தாட்சியோடும் எளிமையோடும் தன்னுடைய குற்றங்களையும் பாவங்களையும் நினைத்து கோயிலுக்கு வெளியே நின்று கொண்டு இறைவனை முதன்மைப்படுத்தியதால், தன்னுடைய மன வருத்தத்தை இறைவனிடத்துல தெரிவித்ததால், இறை வேண்டல் செய்ய அந்த இரண்டு நபர்களில் தாட்சியோடும் எளிமையோடும் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்ட அந்த வரி தண்டுபவன் மன்னிக்கப்பட்டான். அவனுடைய ஜெபம் ஏற்கப்பட்டது என்பதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு ஒரு பாடமாக தருகிறார். அன்புமிக்கவர்களே, தவ காலத்துல இறை வேண்டல் என்பது நமக்கு முக்கியமானது. அந்த இறை வேண்டலில் இறைவனிடத்துல நாம் உறவாடுகிறதுல நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும். பரிசேய தன்னைத்தானே உயர்த்தி நினைக்கிற, தன்னை முதன்மைப்படுத்துகிற இறைவேண்டலாக நம்முடைய இறைவேண்டல் இருக்கிறதா? மாறாக தாட்சியோடும் எளிமையோடும் உள்ளம் நொறுங்கிய ஒரு உள்ளத்தோடு இறைவனிடத்துல மன்னிப்பு பெறுகிற அந்த உணர்வோடு இருக்கிறதா என்கிற அடிப்படையான கேள்வியை கேட்கத்தான் இறைவன் நமக்கு இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவது ஒரு பாடமாக, எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்களிடத்துல குறை கண்டுபிடிக்காத, தன்னைத்தானே பெருமையாகவும் உயர்வாகவும் நினைத்து கொள்கிற ஒரு நோய்பட்ட மனநிலையிலிருந்து மாறுபட்டு முற்றிலுமாக மனம் மாற்றமடைந்து தாட்சி உள்ள, எளிமை உள்ள, இறையன்பு மிக்க, இறைவனை மட்டுமே ஏற்றுக்கொள்கிற, இறைவனை மட்டுமே நம்பி வாழ்கிற ஒரு உள்ளத்தோடு வாழ இன்றைக்கு இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.